ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம என்எஸ் இந்தியாவில் ஒரு புது இன்டெக்ஸ் F&Oவுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நிஃப்டி FVI 150 அப்படின்னு சொல்லி ஒரு இன்டெக்ஸ் இருக்குது. இந்த இன்டெக்ஸை இப்போ புதுசாக F&O ட்ரேடிங்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் மார்க்கெட்டில் இது லான்ச் பண்ணது 12 ஆகஸ்ட் 2026 போன புதன்கிழமை இது லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் பெரிய லெவலில் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகலை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது ட்ரேடிங் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஃபியூச்சர் மார்க்கெட்லேயே பாருங்கள், நான் இதோட டைம் ஃப்ரேமை 5 மினிட்டாக மாற்றுறேன். இதில் இன்னும் பெரிய லெவலில் ட்ரேடிங் பர்பஸ்க்காக இன்னும் வால்யூம் நடக்கலை. லான்ச் பண்ணியிருக்காங்க, ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. இன்னும் பெரிய லெவலில் வால்யூம் இன்னும் டர்ன் ஓவர் நடக்கலை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேடிங் ஆக ஆரம்பிக்குது. இந்த இன்டெக்ஸில் ட்ரேடிங் சிம்பிள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிஃப்டி FVI அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இன்டெக்ஸோட ஃபுல் நேம் வந்து நிஃப்டி FVI 150, அதாவது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர், அதை தான் ஷார்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்ஸை எதை அடிப்படையாக வச்சு செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதோட வெயிட்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபாரின் இன்வெஸ்டர் ஃப்ரீ ப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலேஷன் அண்ட் அவங்களோட அவைலபிலிட்டி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த இன்டெக்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இதில் குறிப்பாக நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபாரின் இன்வெஸ்டர் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய 150 ஸ்டாக்ஸை எடுத்து அதோட வெயிட்டேஜை கொண்டு வந்து இந்த இன்டெக்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. கீழே இந்த இடத்துல பாருங்கள், 150 ஸ்டாக்ஸில் 50 ஸ்டாக்ஸ் மட்டும் ஹெட் மேப்பாக கொண்டு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், பாசிட்டிவ் வெயிட்டேஜுக்காக டாப்பில் இருக்கக்கூடிய 5 கம்பெனி கொடுத்துருக்காங்க. அடுத்து நெகட்டிவ் வெயிட்டேஜுக்காக டாப்பில் இருக்கக்கூடிய 5 கம்பெனி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே போயிட்டு வியூ மோர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குது. இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா 150 ஸ்டாக்ஸுக்கான வெயிட்டேஜ் என்ன இதுக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதில் இருந்து அதிகமான வெயிட்டேஜ் இன்றைக்கி நெகட்டிவ் அண்டு பாசிட்டிவ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்றத மட்டும் இந்த இடத்துல ஷார்ட்டாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதில் டாப் கைனர் டாப் லூசரில் அந்த 50 ஸ்டாக்ஸ் மட்டும் ஹெட் மேப்பில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட வெயிட்டேஜ், இந்த இன்டெக்ஸோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 150 ஸ்டாக்ஸை மையமாக வச்சு பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே போய் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த 150 ஸ்டாக்ஸும் இதுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். அதே நேரத்தில் இந்த இன்டெக்ஸுக்கு அதிகமான வெயிட்டேஜ் எதில் கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிலையன்ஸ் வருது, அதில் 6.79% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இடத்துல HDFC பேங்க் வந்து 5.31% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. பாரத் ஏர்டெல் 4.38% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. நாலாவது இடத்துல ICICI பேங்க் 4.27% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அஞ்சாவது இடத்துல இன்ஃபோசிஸ் வருது, 2.73% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதோட ஆப்ஷன் செயினை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எப்பவும் போல் நீங்கள் ஆப்ஷன் செயின் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே பாருங்கள், நிஃப்டி நெக்ஸ்ட் 50, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, அதோட அடிப்படையில் கடைசியாக பாருங்கள் நிஃப்டி FVI நமக்கு வந்திருக்கு. இதோட ஆப்ஷன் செயினை நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல வீக்லி கான்ட்ராக்ட் எதுவும் கொடுக்கல, மந்த்லி கான்ட்ராக்ட் தான் கொடுத்துருக்காங்க. எப்படி பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இது எல்லாம் மந்த்லி கான்ட்ராக்ட் இருக்கோ அதே மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. மற்ற எல்லா F&O ஸ்டாக்ஸும் மந்த்லி கான்ட்ராக்ட் என்ன டேட்டில் க்ளோஸ் ஆகுமோ அதே டேட்டு தான் எதுக்கும் கொடுத்துருக்காங்க. மந்த் எண்டு செவ்வாய்க்கிழமை க்ளோஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட ஆப்ஷன் செயினை பார்க்கும்போது இன்னும் பெரிய லெவலில் கிரவுட் எதுவும் இல்லை. உண்மை சொல்ல போனீங்கன்னா புட் ஆப்ஷனில் பாருங்கள், ஒரே கான்ட்ராக்ட் தான் ட்ரேடிங் வந்திருக்கு. சரிங்களா? 1555 புட் ஆப்ஷனில் ஒரே கான்ட்ராக்ட் தான் ட்ரேடிங் நடந்திருக்கு. டோட்டல் கான்ட்ராக்டும் பாருங்கள் 1ன்னு சொல்லி தான் வருது. ஆனால் கால் சைடு 237 கான்ட்ராக்ட் இது வரைக்கும் ட்ரேடிங் நடந்திருக்கு. இன்னும் பெரிய லெவலில் கிரவுடு வரல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேடிங் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கற்றுக்கணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றின கிளாஸஸ் நம்ம எடுக்கிறோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி யூஸ் பண்ணணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டரும் அதோட சைக்காலஜி நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றின கிளாஸஸ் நம்ம எடுக்கிறோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.